السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويغضضن فروجهن صدق الله العظيم. இந்த 8வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சேலம் நூரில் இஸ்லாம் அரபிக் கல்லூரி கண்ணியத்திற்குரிய முதல்வர் அவர்களுக்கும், பள்ளியின் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்கள், தாய்மார்கள் என போன்ற சக மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஹிஜாப் பர்தாவை பெறுவோம். இஸ்லாமிய பார்வையில் ஹிஜாப் என்பது வெறும் ஆடை மட்டுமல்ல, அது கண்ணியம், ஒழுக்கம் மற்றும் இறை கட்டளையின் அடையாளமாகும். இஸ்லாத்தில் ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணின் அழகை அந்நிய ஆடவர்களிடமிருந்து மறைப்பதற்கும் அவளுக்கு சமூகத்தில் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது. இது பெண்ணை ஒரு காட்சி பொருளாக பார்ப்பதை தடுத்து அவளது அறிவிற்கும் ஆளுமைக்கும் மதிப்பளிப்பதை நோக்கமாக கொண்டது. நபியே, உன் மனைவிகளுக்கும் உன் பெண் மக்களுக்கும் முஃமின்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முந்தானைகளை தாழ்ந்தவாறு அணிந்து கொள்ளுமாறு கூறுவீராக என்று குர்ஆன் கூறுகிறது. ஹிஜாப் அணிவது ஒரு பெண்ணின் பிறரின் தேவையற்ற பார்வைகளிலிருந்து பாதுகாக்கிறது. இது ஒரு பெண்ணுக்கு சுதந்திரத்தையும் மதிப்பையும் வழங்குகிறது. ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொள்ளும் போது அது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வழிவருகிறது. ஒரு பெண் தனது மத அடையாளத்தை பெருமையுடன் வெளிப்படுத்தும் போது வழியாக இது இருக்கிறது. சமகாலத்தில் ஹிஜாபை ஒடுக்குமுறையாக பார்க்கிறார்கள். எதை ஒடுக்க வேண்டும் என்பதை தாங்களாலே தீர்மானிக்கிறார்கள். இது சமூகத்தின் பெரிய கேடாகும். பெண்களின் உடல் ஒரு நுகரு பொருளாக சித்தரிக்கப்படுகிறது. இன்றைய விளம்பர உலகில் உடலை மறைப்பதன் மூலம் அந்த ஹிஜாப் வணிகமயமாக்கலை எதிர்க்கிறது. தேசிய குற்றம் ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்களின்படி 2017 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை இந்தியாவில் 1.89 லட்சம் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாலியல் வன்கொடுமை செய்தவர் தெரிந்த நபராக உள்ளார். இந்தியாவில் சராசரியாக தினமும் 90 பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. இதில் 82 நிகழ்வுகளில் பாலியல் வன்கொடுமை செய்தவர் தெரிந்த நபராக உள்ளார். இந்தியாவில் 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட பெண்களே அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன. 1.89 லட்சம் முதல் வழக்குகளில் 1.13 லட்சம் பெண்கள் 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட வயதை சேர்ந்தவர்களாக என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பெருகி வருவதால் மிகுந்த வருத்தத்தோடு பார்த்து வருகிறோம். பெண்கள் பலவீனமானவர்கள். அவர்களுள் பெண் குழந்தைகள் மிகவும் பலவீனமானவர்கள். இளம்பிஞ்சுகளான அவர்களை வன்புணர்வு செய்வோரை எதிர்த்து அவர்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதால் தான் அவர்களை குறிவைத்து வன்புணர்வு செய்கின்றார்கள். அத்தகையோர் பிடிக்கப்பட்டால் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் போக்சோ சட்டம் 2012 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது. எல்லாம் வல்ல இறைவன் மவுத் வரை ஹிஜாபை பேணக்கூடிய பெண்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது